ஆ ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கௌரீஷ். நான் வந்து யூஜி வந்து விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூர்லேயும், பிஜி வந்து ராமானுஜம் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கேயும் வந்து பிஜி படித்தேன். நான் வந்து என்ஐடி சூரத்கல்ல வந்து இப்போ பிஹெச்டிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. நான் வந்து இங்கே எம்எஸ்சி படிக்கும் போதே வந்து எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பற்றி எனக்கு தெரியும். அதாவது ஜிஎம்ஐன்னு ஒன்று இருக்குது. என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து என் ஜூனியர்ஸும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கேள்விப்பட்டேன், என் ஜூனியர்ஸும் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து நடுவில் ஒரு வருஷம் வந்து பிரேக் எடுத்துட்டேன். வேற எக்ஸாம்ஸ் ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு. அப்புறமா வந்து சரி ஓகே. பட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நடுவில் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தது. அதாவது ஏதோ ஒரு கான்செப்ட் படிச்சுட்டே இருக்கப்போ வந்து ஓகே, இந்த மேக்ஸ்ல இந்த கான்செப்ட் வருது, ஓகே நம்ம இந்த வந்து இந்த மாதிரி படிக்கலாமே அப்படின்னு தோணி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என் கிளாஸ்மேட் ஒருத்தன்ட்ட கேட்டேன், சார் இன்னும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கா, பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ என்னோட எம்எஸ்சி முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணேன். 1 இயர் வந்து மேக்ஸ் படிக்கிறேன். ஸோ அவர் கேட்டாரு, நீங்க மேக்ஸ் வந்து ஓகேயா படிப்பீங்களா, அதாவது நாங்க வந்து சிஎஸ்ஆருக்கு தான் படிக்கிறோம், நீ வேற ஏதாவது எக்ஸாமுக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்புறம் ஓகே சரி, சிஎஸ்ஆரும் படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன். பட் கிளாஸஸ் வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து எம்எஸ்சி பிஎஸ்சிலலாம் வந்து ஜஸ்ட் போவோம், கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம், கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம், டேர்ம்ஸ் என்னன்னு பார்ப்பேன். அப்புறமா ஓகே டேர்ம்ஸு டெஃபினிஷன்ஸ் ஓகே இது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதை எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ ஆனால் வந்து மேக்ஸ்ன்னு படிக்கிறப்போ வந்து இன்னும் நல்லா டீப்பாக போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து அப்போ வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து வெறும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். பிஎஸ்சி லாஸ்ட்ல தான் வந்து இந்த தியரிலாம் வந்தது. பட் கொரோனான்றதுனால அதுவும் வந்து ஓகே அப்படின்னு முடிஞ்சிருச்சு. எம்எஸ்சி இங்கே வந்து ரியாசம்ல ஜாயின் பண்ணது கூட பை லக் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸ் வந்து வைக்கல எங்களுக்கு. ஸோ அப்படியே இந்த மெரிட் வச்சு நான் வந்து அப்படியே சேர்ந்தேன். அங்கே வந்து எப்படின்னா 1 இயர் வந்து கொரோனால போச்சு. மார்க்ஸ் வந்து பெருசாக எதுவும் போடலை. ஸோ வந்து சிஜிபிஏவும் குறைஞ்சிருச்சு. ஓகே நம்ம வந்து அதனால வந்து சரி ஓகே மேக்ஸ் வந்து அதோட நிறுத்திட்டு நான் வந்து அடுத்து போகலாம் அப்படின்னு இருந்து, பட் மேக்ஸ் என்னை விடலை. ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு வருஷம் கழிச்சு இங்கே சேர்ந்தேன். இங்கே சேர்ந்துட்டு இங்கே வரப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப் தியரி ஸ்டார்ட் பண்ணார். குரூப் தியரியில் வந்து குரூப்ஸ் அப்படியே வந்து சைலோஸ் ரிங்ஸ் அந்த மாதிரி நல்லா கான்செப்ட்லாம் வந்து சூப்பராக போச்சு. அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தாரு, நிறைய ஒர்க் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறப்போ டெஸ்ட்ல லீடர் போர்டு பார்க்கறது. ஸோ ஓகே ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அண்டு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்னா குரூப் டெஃபினிஷன் அதோட ஓகே, குரூப்புக்கு எக்ஸாம்பிளா ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுக்குது. அப்புறம் ஹோமோமார்பிசமா ஒரு மேப், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தேன். பட் அதுலேயும் டீட்டெயிலாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ குரூப்போட ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் பிஹேவ் ஆகும். அப்புறமா வந்து இந்த எஸ்என் டிஎன் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லா டயக்ராமேட்டிக்காக நல்லா புரியுற மாதிரி, அது மறக்கவே மறக்காத மாதிரி. எப்போ அதாவது நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க சும்மா புரட்டி பாக்குறப்ப கூட ஓகே அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தான் பிஹேவ் ஆகும் அப்படின்றது கூட அந்த அளவுக்கு வந்து அவரு நல்லா சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா வந்து அனாலிசிஸ் நடத்துறப்ப வந்து அவர் வந்து ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் வந்து நல்லா கொடுத்தாரு. எப்படின்னா நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் வந்து ஓகே 2Dல பாக்குறப்போ ஓகே இந்த மாதிரி பிஹேவ் ஆகும், அப்புறமா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இன்ஃபினிட்டி போதா ஜீரோக்கு போதா, ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்போ வந்து ஈஸியாக வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி போடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு அப்ரோச்சுக்கு ஜாமெட்ரிக்கலாக அப்ரோச் பண்ணது வந்து ஒரு நல்ல இது வந்து நான் வெளியில எங்கேயுமே நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. ஜாமெட்ரிக்கலாக வந்து நல்லா அப்ரோச் கொடுத்து அந்த மாதிரி பண்ணார். அப்புறமா காம்ப்ளெக்ஸு டோபாலஜி அவர் வந்து பியூர் மட்டும் நல்லா நல்லா எடுத்தாரு. அப்புறமா வந்து அப்ளைடு வந்து எப்படின்னா சீனியர்ஸ் வந்து எடுத்தாங்க. அப்ளைடு வந்து ஓடிஇ பிடிஇ அப்புறம் நியூமரிக்கல் வந்து சீனியர்ஸ் வச்சு எடுக்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் சீனியர்ஸ் வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு போயிட்டு ஆன்லைன்லேயும் எடுத்தாங்க. ஃபங்க்ஷனல் பாரதி அண்ணா தான் ஃபங்க்ஷனல் எடுத்தார், திருப்பதி அண்ணா வந்து ஓடிஇ எடுத்தார், அப்புறமா வந்து சந்தானம் அண்ணாலாம் வந்து நியூமரிக்கல் எடுத்தாங்க, பூஜா நியூமரிக்கல் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு போகிற சீனியர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரீ டைமில் இல்லை ஜஸ்ட் அந்த மாதிரி வந்து கிளாஸஸும் எடுத்தாங்க.
ஸோ அந்த கிளாஸஸ் வந்து எப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டாக நல்லா பக்காவாக யூஸ் ஆச்சு. அப்புறமா வந்து மெயினான விஷயமே வந்து இங்கே சார் வந்து நடுவில் அடிக்கடி வந்து குவிஸ் வைப்பார். குவிஸ்னா எப்படின்னா வந்து ஒரு இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் அப்படி பிரித்து டீம் போட்டு போர்டில் வந்து டீம் லைன்ஸ்லாம் எழுதி அப்புறம் ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு கொஷின்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு பாருங்க இதுக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நல்லா அந்த அந்த செஷனே வந்து நல்லா ஜாலியா இருக்கும். அப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு ஸ்கோர்லாம் பார்த்தா வந்து அட்டன் பண்ணா எல்லாரும் சொல்லிட்டீங்களா பேப்பர் வந்துருச்சா இல்லைன்னா வந்து இப்படி இப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னா +10 இல்லைன்னா -20 அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்கோர் போர்டே வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் இருக்கும். ஒருத்தர் 5 மார்க்ல இருப்பாங்கன்னா ஒருத்தவங்க வந்து 20 மார்க் -20 அந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக போகும். அப்புறமா கடைசியில் வந்து எல்லாரும் கூப்பிட்டு பேனா கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஸோ நடுவில் கிளாஸஸ்லேயும் வந்து போர்டில் வந்து கொஸ்டின்ஸ் எழுதி யார் இதெல்லாம் வந்து குவிஸ் மாதிரி ஸோ டக்குன்னு சொல்லுங்கள் யார் வராங்களோ அவங்களுக்கு டைம் ஸோ இந்த மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். அப்புறமா வந்து முக்கியமான விஷயம் வந்து குரூப் ஸ்டடி. இங்கே வந்து ஷேர் கிளாஸஸ் எடுக்கிறது ஓகே, மற்றபடி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்களுக்கு செட் ஆகிற மாதிரி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு இல்லை அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ வந்து என்னென்ன நடத்துனாங்க, ஸோ இதிலிருந்தே நம்ம எப்படி இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, சில பேர் புக்ஸும் ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அதுவும் வந்து அப்படியே சைட் பை சைடாக நோட்ஸாக எடுத்து அவங்களும் வந்து அப்படியே டெவலப் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிப்பாங்க. ஸோ அதுவும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறமா வந்து வேற என்னன்னா இந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ வந்து மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து சாரோட காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ண படித்தா வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ.